வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேதங்களில் பழமையான வேதம் ரிக்வேதம். ரிக்வேதத்தில் அதித்தி என்கிற பெண் தெய்வம் பற்றிய குறிப்பு வருகிறது. அதித்தியை தேவர்களின் தாய் என்கிறார்கள். அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக நிகழ்ந்து ஆட்டுவிப்பவளும் அவள்தான். திதி குறிப்பிடாமல் தோன்றி இந்த பிரபஞ்சத்தை காத்தருள்பவள் என்று பொருள். அதித்தி என்றால் விருந்தினர் என்றும் பொருள். அன்னை காளி அதித்தியாய் ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த ஊருக்கு அனுகிரகம் செய்து அங்கேயே கோவில் கொண்டு அருள் புரிகிற அற்புத தலம்தான் சிறுவாச்சூர். இங்கு கோவில் கொண்டு அருள் புரிபவள் மதுரகாளியம்மன். சிறுவாச்சூர் கிராமத்தில் செல்லியம்மன் என்னும் அம்மன் கோவில் கொண்டிருந்தாள். அங்கே வாழ்ந்து வந்த பிள்ளிக்காரன் என்கிற மந்திரவாதி அதர்வன வேதம் முழுமையும் அறிந்து தேவதைகளை ஆட்டுவிக்கும் வல்லமை பெற்றான். மக்களை துன்புறுத்தி வந்த அவன் செல்லியம்மனையும் தனக்கு ஏவல் செய்யும்படி பணித்தான். அவனின் அக்கிரமம் ஒரு எல்லையை தாண்டவே அவனை அழிக்க அங்கு அன்னை காளி அதித்தியாய் வந்தாள். ஒரு நாள் இரவு அந்த கிராமத்தில் தங்க இடம் வேண்டி மக்களிடம் கேட்டாள். அவர்களோ மந்திரவாதிக்கு பயந்து இடம் தர மறுத்தனர். காளியும் செல்லியம்மனின் ஆலயத்துக்கு சென்று தங்க இடம் கேட்டாள். செல்லியம்மனும் நாங்களே மந்திரவாதியால் துன்புறுகிறோம், நீயும் அவனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மறுத்தாள். மகிஷன் போன்ற அசுர சக்திகளையே அழித்தொழித்த காளிக்கு இந்த மந்திரவாதி ஒரு எதிரியே இல்லை என்பதால் காளியம்மன் சிரித்தபடியே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கோவிலிலேயே தங்கினாள். இரவு ஆங்காரமாய் அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கடும் ஆத்திரம் அடைந்தான். காளியோ தன் கைவசம் இருந்த சூலத்தை அவன் மேல் வீசினாள். அடுத்த கணம் சூலம் அவன் உடலை துளைத்தது. மந்திரவாதி உயிரிழந்தான். மந்திரவாதி மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஊராரும் செல்லியம்மனும் மகிழ்ந்தனர். காளிக்கு நன்றி கூறி வணங்கினர். தன்னை அந்த மந்திரவாதியிடம் இருந்து விடுவித்ததற்காக செல்லியம்மனும் காளிக்கு நன்றி கூறி தன் அண்ணன் வாழும் மலைக்கு போவதாகவும் காளியம்மனே அந்த ஆலயத்தில் குடிக்கொள்ளுமாறும் வேண்டிக் கொண்டாள். அதன்படியே காளியம்மன் அங்கு கோவில் கொண்டுள்ளாள். மதுரகாளியை மதுரை காளி என்றும் சொல்கிறார்கள். மதுரை அளித்த அன்னை காளியின் வடிவம்தான் கண்ணகி. மதுரையை அளித்த பின்பு அவள் கேரளா சென்று அங்கிருந்து விண்ணகம் சென்றாள் என்பது இலக்கிய சான்று. ஆனால் மதுரையை எரித்த பின்பு அன்னை கண்ணகி இந்த ஊருக்கு வந்து தங்கி அவர்களின் தெய்வமானார் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த ஆலயம் பிற ஆலயங்களில் இருந்து மாறுபட்ட சில வழக்கங்களை கொண்டது. ஒரு வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் மட்டுமே இந்த ஆலயம் திறந்திருக்கும். இந்த ஆலயத்துக்குள் விநாயகரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. இங்கு பிரதான நைவேத்தியம் மாவிளக்கு. மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டிய எண்ணம் ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆனால் மற்ற ஆலயங்களைப் போல மாவாக செய்து கொண்டு சென்று மாவிளக்கு இட இங்கு அனுமதி இல்லை. அரிசியாக கொண்டு சென்று அங்கே இருக்கும் உரலில் இட்டு இடித்து அங்கேயே மாவை தயார் செய்து மாவிளக்கிட வேண்டும். பூஜையின் போது நடைபெறும் முதல் தீபாராதனை செல்லியம்மன் உறையும் மலை நோக்கியே காட்டப்படும். பின்பே மதுரகாளியம்மனுக்கு காட்டப்படுகிறது. அன்னை இங்கு 4 அடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறாள். உடுக்கை, பாசம், சூலம், அட்சய பாத்திரம் ஆகியனவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்தி இருக்கிறாள். இடது திருவடியை மடித்து அமர்ந்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றியிருக்கிறாள். ஆதிசங்கரர் இந்த பகுதி வழியாக வந்தபோது தாகம் ஏற்பட்டதாகவும் அப்போது மதுரகாளியம்மன் இந்த திருவடிவத்தோடு தோற்றமளித்து அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வடிவத்தோடே அன்னை சிலையானாள் என்றும் அந்த சிலையையே ஆதிசங்கரர் இங்கு பிரதிஷ்டை செய்தார் என்றும் சொல்கிறார்கள். மேலும் சதாசிவ பிரம்மேந்திரால் ஸ்ரீ சக்கரம் ஒன்றினை இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்கிறார்கள். வாரத்தில் 2 நாட்கள் திறக்கப்படும் இந்த சன்னதியில் உச்சிக்கால பூஜை மட்டுமே நடைபெறும். பூஜை நேரத்தில் 2 கோடாங்கிகள் கருவறை மண்டபத்துக்கு வெளியே அருள் வந்து மதுரகாளி மற்றும் செல்லியம்மனின் சரிதத்தை பாட்டாக பாடுகிறார்கள். இவர்கள் பாடி முடித்த பிறகுதான் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். மதுரகாளியம்மன் கோவிலுக்கு நேர்வடக்காக சோலைமுத்தையா ஆலயம் அமைந்துள்ளது. இவரே செல்லியம்மன் மற்றும் மதுரகாளியம்மனின் காவல் தெய்வமாக விளங்குபவர்.
ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசை அன்று மதுரகாளிக்கு பூச்சொரிதல் விழாவும் பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் தொடங்கும். 8ஆம் நாள் திருவிழாவான செவ்வாய் அன்று மாலையில் சுத்துப்பட்டு ஊர்களில் உள்ள பெரியசாமி கோவில் மடையடிவாரத்தில் கூடுவர். அன்று இரவு சிறப்பு பூஜையும் மறுநாள் அதிகாலையில் கெடா வெட்டும் நடைபெறும். மலைக்கோவில் பூஜைகள் அதோடு நிறைவு பெறுகிறது. புதன்கிழமை அன்று பக்தர்கள் மதுரகாளி வாசலில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். வியாழனன்று செள்ளியம்மன், பெரியசாமி, மதுரகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் தேர்பவனியும், வெள்ளிக்கிழமையன்று ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. சனிக்கிழமை நடைபெறும் மஞ்சள் நீராட்டுடன் அந்த வருடத் திருவிழா நிறைவடைகிறது. இங்கு மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக் கொள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்கிறார்கள் பக்தர்கள். திருமண தடை, குழந்தையின்மை உள்ளவர்கள் அம்மனை தரிசித்து வழிபட விரைவில் குறைகள் நீங்க பெறுவர். இங்கு அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொள்ள காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் என்றும், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி லாபம் ஏற்படும் என்றும் நம்புகிறார்கள் பக்தர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை மதுரகாளி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.